ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷங்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரும்போது அப்படியே மூஞ்சி சுருங்கி போயிடும். நாளங்கி வேலைக்கு போகணும் கன்றாவி அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ண மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். வேறு வாழ்க்கை ஓடனா வேலைக்கு போனால் சம்பாதிக்க முடியும். ஓகே, இதை விடுங்க. இந்த ஐஃபோன் 15 ப்ரோ இதை பற்றின ஒரு ரூமர் கலந்து ஒரு ஸ்பெக் வந்து லீக் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2 பற்றின அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. பட் அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நத்திங் ஃபோன் 2 இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணல, அது ரொம்ப அடிமட்ட லெவலில் தான் இருக்குது, அது இன்னும் டெவலப் ஆகி ஒரு ஃபோனாக வர்றதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக அப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் ப்ராசரை வச்சுலாம் இப்போ ஏன்னா அந்த ஃபோன் நத்திங் ஃபோன் 1 வந்து நிறையா பேர் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசரோடு இருக்குது அப்படி தான். மற்றபடி டிசைன், கேமரா, வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அடுத்த வட்டம் நத்திங் ஃபோன் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 2 இல்லை 8 Gen 1+ இந்த மாதிரி ப்ராசரோடு தான் வரும். ஸோ அதனால் கவலை இல்லை. ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ கீழே கேட்டுகிட்டே இருந்தார். அந்த நண்பருக்காண்டி தான் இந்த ஒரு சின்ன அப்டேட். இன்னும் பெரிய லெவலில் அஃபீஷியலாக எந்த ஒரு நியூஸும் வராதனால தான் நண்பர் அதை கவர் பண்ணல. இருந்தாலும் அடுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரோடு தான் வரும். ஓகேவா? ஓகே நண்பா, இப்போ இந்த ஐஃபோன் 15 ப்ரோ இதை பற்றின என்ன ரூமர்ஸ் அப்படின்னா, டைப் சி போர்ட் வரப்போகுதுன்றது எல்லோரும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் அது வந்து ப்ரொப்ரேட்ரி. எப்படி OnePlus சார்ஜரை தவிர்த்துட்டு நீங்கள் ரெட்மி சார்ஜர் தூக்கி OnePlusல மாட்டினீங்க அப்படின்னா ஸ்லோவாக சார்ஜ் ஏறும்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுருப்பான். அந்த ஃபோனுக்கு அந்த பிராண்டோட சார்ஜர் யூஸ் பண்ணால் தான் ஸ்பீட் ஆயிரும். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு டைப் சி சார்ஜரையோ டைப் சி கேபிளையோ சொருங்குனீங்கன்னா ஐஃபோனோட 15 சீரீஸ் சார்ஜே ஆகாது. அன்சப்போர்ட் சார்ஜர் கனெக்டட் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இன்டிமேஷன் கிடச்சி சுத்தமாக 5 வாட்ஸ் ஸ்லோ ஸ்பீடில் கூட சார்ஜ் ஏறாது. அந்த மாதிரி ஒரு ப்ரொப்ரேட்ரி டைப்பில் டெடிக்கேட்டடாக ஐஃபோனோட அந்த ஃபோனுக்கு ஐஃபோன் சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும், ஐஃபோனோட கேபிள் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி MFC அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபார் ஐஃபோன் MFI சர்டிஃபைடு கொண்ட வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட டையப்பில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி என் டெக்னாலஜி நீ யூஸ் பண்ணுற அப்படின்னா எனக்கு நீ கப்பம் கட்டணும், அதாவது வரி கட்டணும். அப்போ உன்னோட டிவைஸ் வந்து என்னோடய ஃபோனுக்கு சார்ஜ். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமாக எந்த பிராண்டில் சைன் பண்ணியிருக்காங்களோ அதோட சார்ஜர் எப்படினாலும் நீங்கள் காசு செலவழித்து தான் டைப் சி கேபிளும் வாங்கணும், சார்ஜரும் வாங்கணும். ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனோடையோ இப்போ நீ யூஸ் பண்ணிக்கிற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜரை கனெக்டே பண்ண முடியாது. இதை நீ கொண்டு வராமே இருக்கலாம். அதுதான் எல்லாரோட கருத்தும். ஏன்னா யூனிவர்சலாக ஒரு 125 வாட் ஸ்பீடி சார்ஜர் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லேப்டாப், ஃபோன், அப்புறம் ஸ்மார்ட் வாட்சஸ், அதுக்கப்புறம் எல்லா விதமான இதையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி கொண்டு வரது தான் யூனிவர்சலாக ஒரு டைப் சி போர்ட். ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கு தெரியும், இப்போ வர ஒரு மானிட்டரில் கூட பார்த்தீங்கன்னா VGA கேபிளுக்கு பதிலாக டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு டைப் சி தான் யூஸ் பண்ணுறோம், சார்ஜிங்க்கு டைப் சி தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு தான் அப்படி கொண்டு போகிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நீ ஐஃபோனில் நீ டைட்டிங்கை தூக்கிட்டு டைப் சியை கொண்டு வந்து அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுன்னா நாங்கள் எங்கிட்டு போகிறது? அதெல்லாம் ஒரு வைத்தறிச்சலான விஷயந்தான். இதுக்கு ஏதாச்சும் நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவன் மேலே ஆப்பிள் ஃபைனு போட்டால் தான் சரிப்பட்டு வருவேன். ஏன்னா யூரோப் கண்ட்ரியில் பாக்ஸில் சார்ஜர்லன்னு ஃபைன் போட்டதுனால தான் சார்ஜரோடு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் அவன் மேலே பாஞ்சிச்சு அப்படின்னா வலிக்கு வந்துடுவாப்புல. ஸோ இதுதான் ஒன்று. இப்போ என்னென்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் 13 ப்ரோ சீரீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி 14 ப்ரோ சீரீஸாக இருக்கட்டும், கேமரா பம்ப் வந்து பெருசாக தான் இருக்குது. நார்மலாக பார்த்தாலே என்னடா படிக்கட்டு மாதிரி இவ்வளோ உயரமாக வச்சுருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னோடய ஐஃபோன் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, நம்ம இல்லாட்டி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வட்டம் அதையும் தாண்டி அந்த கருப்பு கலர் லேயர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பம்ப் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஒரு ஸ்டூலு, அதுக்கு மேலே ஒரு குட்டி ஸ்டூல் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து பெருசாக இருக்குது. இல்லை இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா அவன் டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் கொண்டு வரல. 3 ப்ரைமரி சென்சார், 3மே பார்த்தீங்கன்னா புது சென்சார் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற 14 சீரீஸ் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வேறு ஒரு சென்சாரே மாற்றுறேன். அது மட்டும் இல்லாமல் சென்சார் ஷிஃப்டிங் டெக்னாலஜி பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் மோடு பார்த்திங்கன்னா 14 ப்ரோ சீரீஸில் வந்து கொண்டு வந்தானுங்க, 14 சீரீஸில் வந்து கொண்டு வந்தானுங்க. ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் மெழுகேற்றி கேமரா ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சென்சார்ஸ் எல்லாம் மாற்றி
ஒரு புது ரகமாக இறக்க போகிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த வட்டம் ஐஃபோன் லான்ச் பண்ணும்போது மற்றதெல்லாம் பற்றி ஒரு கொஞ்சம் நேரம் பேசுகிறான்னா இந்த கேமரா செக்மெண்ட்டை மட்டும் பார்த்திங்கன்னா 1 hour கிளாஸ் எடுப்பான். ஏன்னா அந்தளவுக்கு அவன் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒருத்தாக தான் இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு கூட சாம்சங்கோட கேலக்ஸி S23 அல்ட்ராவும் 14 ப்ரோ மேக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கை விட ஐஃபோன் தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்குது. பட் ஃபோட்டோகிராஃபியில் வேணால் அவன் 100x ஜூமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் அந்த வீடியோ அப்படின்னு வரும்போது ஐஃபோன் தான் தூக்கி நிற்கிது. ஸோ அப்படின்றப்ப அடுத்த ஒரு 15ன்றது வந்து ஒரு யூனிக்கான ஒரு சீரிஸ். எப்படி 10 11 12 13க்கு அப்புறம் அந்த 15ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கு சொல்கிற மாதிரி ஒரு நம்பர். அப்படின்றப்ப புதுவிதமாக பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ பார்ப்போம். இவன் டெலிஃபோட்டோ லென்ஸு கர்வ் டிஸ்பிளேலாம் கொண்டு வரதுக்கு iPhone 20 வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இவன் கர்வ் டிஸ்பிளே இந்த மாதிரி கொண்டு வருவான். ஃப்ளிப்புலாம் வர்றதுக்கு அவன் iPhone 25 வரணும். அப்போ தான் கொண்டு வருவான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா காலங்காலமாக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவங்க வந்து ஸ்டோர் வந்து மும்பையில் ஓப்பன் பண்ண போகிறான். மேனுஃபேக்சரிங் அசம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பண்ணுறான். இருந்தாலுமே இந்தியாவுக்கும் அதர் கண்ட்ரிலுக்கும் ஐஃபோனோட நார்மல் ரேட்டு வித்தியாசங்களே பார்த்திங்கன்னா 25,000 மேலே இருக்குது. ஒரு சில கண்ட்ரியில் அங்கே 1 லட்ச ரூபா, இங்கே 1,40,000. நார்மல் ஐஃபோனோட 14 சீரீஸ் அந்த ஸ்டார்டிங் சீரீஸ் பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரியில் 35-40க்கு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60-70 பார்த்திங்கன்னா கொடுப்பானுங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதிகமான பையர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதா ஒரு இதில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் போது நீ ஏன் இப்படி பண்ணுற மாட்டீங்க கேட்டால் நம்மளே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இம்போர்ட் சார்ஜுக்கு வந்து அதிகமாக பண்ணுறீங்க, கஸ்டமுக்கு நாங்கள் அதிகமாக கட்டுறோம் அப்படி இப்படின்னு பானுங்க. எல்லாமே அவங்களுக்கு பிஸ்னஸ் தான். அதாவது அவங்க தரப்போ அதை எடுத்துக்காமல் சரி நீ போடுறியா உன் மக்களுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் வரியை போட்டு அதுலேருந்து நாங்கள் போட்ட காசை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதான் நண்பா. ஸோ iPhone 15 Pro பற்றின டீட்டெயில்ஸ் தான். கேமரா நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது. டைப்-C கொண்டு வந்து இன்னமும் காசு பார்க்க போகிறான். இதான் நடக்க போகுது. வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான ஏகப்பட்ட ரீல்ஸ் அண்ட் BTSலாம் அதில் வந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா டெலிகிராமில் எக்கச்சக்கமான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். என்ன ஏதுன்ற சந்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கினீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு ஃபோன் வாங்கினதை ஃபீல் பண்ணி. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.